என்ன சித்தப்பு இப்படி சொல்றிய? இந்த ஊர் தான். அதே ஊர் தான் சித்தப்பு. வாங்க. பெரிய சம்சாரி. இந்த கையை நீட்டினா ஒண்ணுக்கு இருக்கும். கையிலே ஒண்ணுக்கு இருப்பாங்களா? 1 கோடி இருக்கும். 1 கோடியா? இந்த கையை நீட்டினா 2க்கு இருக்கும். 2க்குன்னா 2க்குண்டா வெளியே இருக்கு. சொத்து சுகம் அவ்வளவு இருக்கு. ஓஹோ. ஆனா இருந்து என்ன செய்ய? ஆசைக்கு ஒரு மயன், அழகா ஒரு பொம்பளை பிள்ளை. நான் பொம்பளை பிள்ளை இன்னும் கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டு தோசை ஒண்ணல. கமலம் கமலம் கம்பளம். எங்க அப்பா அம்மா எனக்கு எவ்வளவு அழகா கமலேஸ்வரின்னு பேர் வச்சாங்க. அது என்ன கமலம் கோமலம்னுக்கிட்டு. நல்லா புருஷன் புடலங்கா புருஷன் ஊர் உலகத்துல இல்லாம அதிசய புருஷனை எங்க அம்மா அப்பா பார்த்து பார்த்து சேர்த்து சேர்த்து நல்லா ஈறுகுழிக்குள்ள பூந்த பேணு மாதிரி. ஈறுகளிக்குள்ள புகுந்து தாண்டி ஈறுகளி மாதிரி போயிட்டு போலும் போலும். நான் உழுது உழுது பெரிய சம்சாரி. எது உழுது உழுது? உழவடை செஞ்சு கொழுவு தஞ்ச மாதிரி. என்ன பண்றது? 10 வருஷத்துக்கு முன்ன நல்லாதான் உளுந்தீங்க. பக்கத்துல வா. ஏன் பக்கத்துல வந்தாதான் பேச்சு வருமா? வா உனக்கு சொல்லணும். சும்மா இருங்க. பிள்ளைங்க எல்லாம் தலைக்கு வசமா நீ சுக்கரதசை அடிச்சிருக்க. பார்த்து வா போன்னு பிள்ளைங்க இல்ல வா. சும்மா இருங்கங்க. ஏ முருகா. ஐயே மீச நினைச்சாலும் உங்களுக்கு ஆசை. ஆஹா. அதான் கட்டி பிடிக்க முடியலையே. ஒரு மாதிரி இருக்கு சித்தப்பு. முருகா. நம்ம மயம் வந்துட்டா நம்ம கிட்டங்களோட வர முடியாது. ஆமா. நம்ம பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஆமா பொம்பளை பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்களே. எங்கேயாவது ஒரு வாச கூட்டுதா, ஒரு வீடு கூட்டுதா, ஒரு பாத்திரம் வளர்க்குதா, ஒரு துணி துவைக்குதா? பெரிய உலக அழகி அப்படியே. அதே ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கங்க. அம்மா சொன்னா போதும், ஏன் நான் நினைச்சா போதும், வீட்டு வேலை அம்புடுக்கும் பாக்குது. உனக்கு பொம்பளை பிள்ளைய குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராது. என்ன பண்றது? செல்ல பிள்ளைடா. எது? பொம்பளை பிள்ளை. இப்ப வரும் பாருங்க, நீங்க வளர்க்குற உங்க பொம்பளை பிள்ளை. வளர்த்து வச்சிருக்க ஒரு ஆம்பளை பிள்ளை, அதெல்லாம் ஒரு பிள்ளையா? இங்க பாருங்க, என்ன பண்ணுது? உங்களுக்கு பிறந்தது உங்களை மாதிரி தானே இருக்கும். முதல்ல அவனை கூப்பிடு. முதல்ல உன் மகனை கூப்பிடு. ஏன் உங்க ஆசை அவளை கூப்பிட மாட்டீங்களோ? என் மக பத்திரமா இருக்கும். அப்படியா? உன் மகனை கூப்பிட்டு செல்லம், என் தங்கம் பிறந்ததுல இருந்து வாயில வச்சுக்கிட்டே தானே அலைகிறான். அம்மா தொட்டா கூட பிள்ளைக்கு கூசு. என்ன சித்தப்பு மயன்னா பால் குடி மறக்கல போல. அது இன்னும் பால் குடிச்சுதான் இப்படி ஆயிருச்சு. செவனே இரு. அம்மா இந்த நோத்தா வேணாம். ஐயோ உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு என்ன வேணாம்டா? வேற ஒரு வாடகை பிடிச்சு விடுறா. இவன் வேணாம்மா. அன்னைக்கு பாக்குறேன் வெள்ளாட்ட போய் இது பண்றியாம்மா. ஏயா உருளைக்கிழங்கு மாதிரி ஒருத்தி நான் வீட்டுல இருக்கல வெள்ளாட போட்டுக்கிட்டு பண்ணியா? உருளைக்கிழங்கு எத்தனை உருட்டிக்கிட்டே வருது. வெள்ளாட்டுக்கு முடி. அம்மா புது வருஷம் பிறக்க போது அப்பாவை மாத்துமா. அப்பாவை மாத்தா ஊரு உலகம் நம்ம தப்பா பேசிப்பா அப்படி சொல்லக்கூடாது. வேணாம்மா. அந்த அப்பா ஓகே அம்மா. அந்த அப்பாவுக்கு மண்டையில எல்லாரும் என்னை சொல்றாங்க ஊர்ல மிருதங்க செல்வ மாதிரியே இருக்கானாமா. அது உனக்கு அப்பா நத்திந்து. ஐயோ நக்கி தின்னு ஏண்டா? அவரு உனக்கு மாமா மாதிரி. டேய் கையறா. பிள்ளைங்க நிக்கிறத தோல்ல போடுவா. நீனா என்னடா அப்பா? அம்மா அடுத்தங்க சுக்கரதசை அடிச்சிருச்சுடா. இந்த சீன்ல நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு இது பண்றேன். இந்த சீன்ல நீ எத்தனை வட்டம் கட்டி பிடிச்சி என்ன ஏறி காட்டுறா? என்னடா அப்பா ட்ரை பண்ணி டேய் தகப்பா. அப்பன கை நீட்டாதடா. அப்பா மீசன் அழுவுதுப்பா. புள்ள தலைக்கு மேல ஒசந்திருச்சு. புள்ளை எதுக்காதீங்க, அப்புறம் அவன் எதுத்துக்குவான். அம்மா இது வரைக்கும் ஏதாவது அது கால்ல பூ வச்சு விட்டுறாங்க. அப்பா நீ செல்லம் கொடுத்து தான் இவ்வளவு வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கேன். அது கேட்டா அழுகுற. அப்பா ஐயோ காலத்துக்கு எதுல போடுற கமலம். அம்மா அம்மா அடுத்த ரேஷன் கார்டு பதிய பாக்குறியாம்மா? என்னடி சொல்லும்? உனக்கு இன்னொரு தம்பி பாப்பா வேணுமாப்பா? செரு புஞ்சு. எங்க அம்மா முத வரும்போது எங்க ஆத்தா எச்சப்பா இருந்துச்சு.
இப்ப டெல்லி கிரு மாடு அம்மா தாண்டா மொத்தா நீ அப்ப மாதிரி இருக்க சுடுகாட்டுல தாலி எறும்பு வளர்க்குற மாதிரி போடா போடா உங்களுக்கு அப்பா போடா சொல்லக்கூடாதுடா ஊர் உலகம் தப்பா பேசும் ஒன்னு எடுத்தாண்டி வந்தது அப்பா மீச நல்லதுப்பா ஐயோ மீசை மறைச்சாலும் ஆசை மறைக்கலன்னு அப்பாவுக்கு மீசையே அப்பா என்னங்க என்னங்க அண்ணா உங்ககிட்ட சொல்றேன் அவன் தலைக்கு மேல வந்துட்டான் அவனை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க உங்களை பார்த்து அதே மாதிரியே பண்ணுவான் அம்மா எப்ப பார்த்தாலும் தங்கச்சியை தூக்கி வச்சுக்கிட்டே தங்கச்சி உருவுறேம்மா தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்குறேன்னு பொம்பளை பிள்ளை தூக்கி போட்டுட்டு பொம்பளை பிள்ளையே முத்தம் கொடுப்பேன் தங்கச்சியை முடிச்சுக்கிட்டோம். தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை வாக்கணும் உன் மகளை கூப்பிடு வர்ற லட்சம் ஒரு வேலை உருப்படியா உன் மகளை கூப்பிடுறா குருவி தெரிக்க மாதிரி அடிச்சு போடுவேன் ஏன் உனக்கு தங்கச்சி இல்லையா செல்லக்குட்டி ஏழை அப்பே மாதிரியாட வந்திருக்கேன் வெளியே இருக்க போறேன் உழைச்சு உழைச்சு ஆஹா ஆடா தங்கம் எங்க உங்க மக கேர் பண்ணி வைக்க போதா ஏய் கை நீட்டி பேசுற போடி இவளே தங்கச்சி அப்பெல்லாம் பேசக்கூடாதுடா உன் கேரளத்துக்கு மாலை வந்து ஓகே அதுக்குமா மாலை இணைத்து மரியாதை செய்த மதிப்புமிக்கு ப்ரோ அவர்களுக்கு நன்றி. அப்பா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வாக்கம் யார் இப்ப கல்யாணம் பண்ணிக்க எப்ப கல்யாணம் பண்ணிக்குவ ஆமா பெரிய படிச்சு போடலாங்க படிப்பு வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற ஏண்டா என்னடா பொண்ணு வளர்த்து வச்சுக்க நாளைக்கு 4 பேர் காரிக்கிட்டு இதுல அம்மா அண்ணன் எதுக்கு தடிமாடு மாதிரி இருக்கு அவன வேலை பார்க்க சொல்ல அடி பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆம்பளை பிள்ளைக்கு பண்ண அப்பா என்ன சொன்னாங்க படுத்த லெக்கலே இருக்கணும் உனக்கு நான் வீட்டோட மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் டாடி ஐயோ நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போவண்டா நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏய் பேச்ச நிறுத்திடி போண்டாமுண்ட தங்கச்சியா உனக்கு காதலியாடாவ அப்பா தங்கச்சி தலை மகளையும் கட்டி பொண்டாட்டியும் கட்டி தேன்றாட்டு மாதிரியே இருக்கு மண்டை தங்கச்சி அழகா இருந்தா உனக்கு தானே அழகு ஏய் என்னடி சொல்ற அப்பா மீச நழுவுதுப்பா எங்க காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போறாங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு பத்து நீ பொத்து டாடி 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 அம்மா பாத்தியாமா அம்மாட்ட கேட்டா அம்மா கொடுக்காது நீங்க வாங்கிட்டாங்க அவளோட கேடக்கு இருக்கீங்க என்ன வச்சிருக்கியா டேய் மகளை எப்படா தட்டுவா ஐயோ 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 10,000 ரூபாயா ஏலம் ஒரு தரம் 10,000 ஏயா நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போற பிள்ளைக்கு 10,000 ரூபாவா கொடுப்பேன் என் பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுக்க நீ பையன் மட்டும் முந்தானே தின்னாரு ஆடி செல்ல அம்மா உனக்கு 10 லட்சம் தரேன் 10 லட்சம் நீ அவுத்து விட்டு முண்டமா போறேன் டாடி அம்மா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன தாடி பழைய கிளடி மாதிரி இருக்கேன் அவன் தாடி முன்னாடி நொப்பை வீட்டுல இருந்தா விட்டு வந்தா உங்க அப்பா வீட்ல இருந்தா கொண்டுட்டு வந்தேன் அப்பா மீச நழுவுதுப்பா இப்படி ஒரு அப்பே எங்கனே இல்லை என்ன சொல்றேன் பாத்தியா எல்லா ஊர்ல போய் பாரு அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்கா நீ மட்டும் ஒற்றுமையாவே இருக்க என்னடி பண்ணியா உனக்கு என்னடி பண்ணியா அவன் தங்கச்சி போய் போடி போடி பேசலாமா அப்பா பாருங்க எதை பார்க்க சொல்றா மக கிறுக்கு பையன் அவனோட பேச்சு வந்தா ஆமா நான் கிறுக்கு பையன் கணையில் போயில ஏங்க நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது இவளுக்கு ஒரு மாப்பிளையும் அவனுக்கு ஒரு பொண்ணையும் பாருங்க ஒரே எனக்கு இப்ப வேணாமா? ஆண்டி சொல்லலாம் அப்பா 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 முத கல்யாணம் மட்டும் போய் தொலையட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்ல வந்து என்னடா குடும்பமா கொய்யாப்பழமாடா இது பேச்ச நிறுத்துங்கடா ஏல பையன் மேங்களா அப்பா நான் கல்யாணம் பேசுறீங்களா அண்ணனாடா அந்த ஏழை பையன் மங்கே போய் மோடி பேரு அண்ணே 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 அப்பா பேசாத நீ அம்மாட்ட சொல்றீங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏமா கல்யாணத்துக்கு எப்படி ரப்புன்னு இருக்காங்க எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லி மாப்பிளைய எப்படி வேணாலும் நீ கூட்டு வா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் எப்படினாலும் அந்த தோணி கூடாது என் தங்கத்துக்கு இன்னொரு 5 வருஷம் நான் டீச்சர் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல தங்க நம்ம படிப்போம் அப்புறமா படிக்கலாம் படுப்பா அப்புறமா படிக்கலாம் ஏட்டா முறகாட்டவள இல்ல உன்னையே படிக்கலாம் மாப்பிள்ளை
மாப்பிள்ளை கட்டி வச்சு வீட்டுல வச்சே படிப்போம். இது வீட்டுல படிப்போம் இல்லையா? படிப்போம். படிப்போம்னு சொன்ன மாப்பிள்ளை எப்படி பார்க்கல? மாப்பிள்ளை பாக்குறது ஐயா 5 வருஷமா உன்னை வச்சு என்னால குப்பை கொட்ட முடியாது. நாளைக்கே உனக்கு மாப்பிள்ளை எப்படா வாங்கன்னு சொல்லி தொலைங்கடா. டேய் அப்பா தேண்டாட்டு சொல்றா. இந்த வேலையாவது ஒழுங்கா செய்யறேன். மாப்பிள்ளை பாக்குறது சும்மா மிதமா பார்க்க கூடாது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளைய பார்க்கணும். 450 கிலோல பார்க்கவா? என் பாண்டி வேலை கடை வர போறியா? சங்கீதம் பாட தெரியணும். 1 எத்தனை கண்டிஷன்? 3 கண்டிஷன். சங்கீதம் பாட தெரியணும். 2 ஒரே பார்வையா இருக்கணும். தங்கச்சியை தவிர யாரையும் பார்க்க கூடாது. பார்வை ஒரே பக்கமா இருக்கணும். சில்லற பழக்கம் நிறைய இருக்கணும். சில்லற பழக்கம். சங்கீதம் பாடணும். ஒரே பார்வையா இருக்கணும். சில்லற பழக்கம் இருக்கணும். பார்த்துட்டு வாரு. இப்போ இந்த 3 கண்டிஷன் இருந்தா எனக்கு தெரியும்ப்பா. நீங்க போங்க. இவ்வளவு முதல்ல கூட்டு போ. அப்பாவும் அம்மாவும் எனக்கு நல்ல ஒரு வேலை. மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு அப்பா சொன்னாரு. ஒரே பார்வை. ஆமா. சில்லற புழக்கம். சங்கீதம் பாடம். சிக்குவேன் அவனாவது ஒருத்தன். ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணு இருந்தா ஒரே பார்வை. ஐயா உங்க பேரு என்னது? மச்சான் என்ன நான் பொண்ணே வாக்கல இடம் மச்சான். ஆல்ரெடி வேற கனெக்ஷனா இருப்பானா? இல்லை இல்லை உங்க பேர் என்ன ப்ரோ? மோகன் குத்துக்குமார். இது உங்க பட்ட பேர். உங்க பேர் கண்ணாயிரம். திரும்புங்க. கண்ணே தெரியாதனுக்கு கண்ணாயிரம். கால கொடுமை. பாடுவீங்களா? பாட்டு பாடுங்க. அம்மா அம்மா தாயின்னா பிச்சை எடுக்கிறவனா? பாட்டு பாடணும். ஐயா வா. ஐயா நீ காலம் பூரா பிச்சை எடுத்தாலும் உன்னை ஊரில் பிச்சைக்காரன் தான் சொல்லுவாங்க. சரிதானே? உனக்கு நல்ல ஃபிகர் என் தங்கச்சி. ஏய் நான் சொல்கிறத மட்டும் கேட்குறேன். ஒன்று இவ்வளோ இழிக்கக்கூடாது. பல்ல சேர்த்து அரைஞ்சு விடுவேன். இந்த அம்மா தாயே அம்மா தாய் சொல்லக்கூடாது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பனும் கூப்பிடுவேன். எங்கள் அப்பன் கோடிக்கணக்கில் காசை வச்சு எனக்கு 1 ரூபா தர மாட்டேன். ஆனால் உன்னைய வச்சு சொத்தை காலி பண்ணுறேன். டேய் ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி நடந்துட்டேன். அவசரப்பட்டு அம்மா தாய் அடிக்கடி வருமா? பிச்சை எடுக்கிற நினப்ப தோடும். அவசியம் சொல்லவே மாட்டேன். கூப்பிடவா? மச்சான் எப்பா ரொம்ப நாளா எம்மா அப்பா சொன்ன மாப்பிள்ளைய பிடிச்சிட்டேன். ஒரே பார்வை. இன்னைக்கு பூரா யாரையும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அவன் அக்னி சட்டி வருஷம் ஏந்துவேன். மாப்பிள்ளை நல்லா திடகாத்திரமா தான் இருக்காரு. ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சான்சினா ஒரு டபிள்யூ பெல்ட்ல இதுல போய் அடிச்சார்ல, அதுல தான் அவர் ஏன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு இருக்காரு? சில்லற புழக்கம். நீ என்ன சொன்ன? சில்லற பார்ட்டியா? அவர் தான். எம்மா இவர் லேஜுன்னு நினைக்காத. பழனியில வரிசையா இருப்பாங்க ஆளு ஊரா. மொட்டை அடிக்கவா? ஏய் பஞ்சாமிரத கடை வளைய கடை பூரா அவர் தான்.
ஏன் மாப்பிள்ளை என்னை பார்க்கவே மாட்டேங்குது? திருச்செந்தூர்ல ஒரு பிரான்ச் வச்சிருக்காரு. திருச்செந்தூர்ல ஆமா, தட்டு மட்டும் 12,000 தட்டு வாடகைக்கு விட்டுருக்காருமா. அடி ஆத்தி அம்புட்டு பணக்காரா? சாந்து சட்டு காங்கிரட் போடுறவரு. வீட்டுல நான் யாரு? நீங்க என் புருஷன், ஒரிஜினல் புருஷன், தாலி கட்டின புருஷன். நான் புருஷன். ஆமாங்க. உனக்கு அப்பா நான் ஒருத்தர் இருக்கும்போது நீங்களா முடிவு எடுக்கிறீங்க? ஏங்க நீங்க முடி எடுக்கிற பழக்கம்லாம் அதான் நாங்களா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏமா முடிவுன்னு சொன்னா நீ முடி எடுக்க போற? நீங்க பேசுங்க. எப்பா ஒரே பார்வை சங்கீத புழக்கம் நல்ல எப்பா நம்மளோட பல கோடீஸ்வரன். நம்மளை காட்டணுமா? ஏப்பா சில்லறையை மட்டும் என்றதுக்கே ஒரு நாள் ஆகும்பா. ஐயோ, ஏங்க சங்கீதம் சங்கீதங்கிறாரு, அப்ப நல்லா பாடுவாரோ? அப்ப நம்ம வீட்டோட வச்சுக்கலாமா? ஏலே அவன் என்னடா நாட்டு மாடா? மச்சான் சி மாப்பிள்ள, எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. என் முண்டை அங்கிட்டு 2 பேத்துக்கு பொதுவா ஒரு கும்பிட போடு. மாப்பிள்ளை வந்துட்டாரு, அடக்கொடக்கமா நமஸ்கரிக்கிறார். அப்படியா? ஐயோ நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறவர் அங்க பார்த்து. அவர் குலசாமியை கும்பிட்டுதே அப்புறம் திரும்புவார். அட கூறுகட்ட கொங்காப்பழம் இங்கிட்டு இருக்காங்களா, இங்கிட்டு திரும்ப. ஆமா அத்தை வணக்கம். என்ன உளுந்துகிட்டு பண்றாரு? பெரும்பாலும் 100 நாள் ஆகும்போது மம்பட்டி எடுத்தவர். ஓஹோ. ஏங்க மாப்பிள்ளை நல்ல மரியாதையானவரா இருக்காரு, நம்மள பார்த்து பார்த்து. என்ன என்னமா லேசா சொன்ன? தலையிலே கொடுத்துட்டே இருக்காரு. என்ன தம்பட்ட மாடு வச்சிருந்தார். டமாட்டமா? பாட்டு பாட சொல்லவா? பாரு, ஐயோ மாப்பிள்ள பாரு. சங்கீதத்துல ஒண்ணு விடுங்க. சத்திய சோதனை. அம்மா இது அம்மாவா? மேல்மருவத்தர் ஆத்தாவை கும்பிடுறாரு. அம்மா தாயே மகமாய. தாயமங்கலம் தட்டி எடுப்பாருமா பங்குனி மாசம். மயன் எப்படி மாப்பிள்ள முதல்லயே ஏலே என் பிள்ளைய குறை சொல்லுவீங்களே, எப்படி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான் பாருங்க. நாசமா போக. அம்மா தான் என்ன இந்த பிச்சை எடுக்கிற பழக்கம் போலையாடா? கோடிக்கணக்கா காசு வேணுமா என் தங்கச்சி? சங்கீதத்துல ஒண்ணு விடு மாப்பிள்ள. அம்மா ஐயோ அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களோ? வளர்த்த ஐயோ ஏன் மாப்பிள்ளை அழுகுறாரு? அவள் அம்மா மேல அவளை பாசமா இலை செகுல திருக்கி அரைஞ்சு விடு. சங்கீதம் பாட சொன்னா என்னடா சாம்பலா தவற? ஏய், ஏற்கனவே நீ ஒரு விளங்கா போயடா. சங்கீத கலையிலே சாசா சிசி அட பாவி, இதுக்கு முன்னாடி கடையடைய சிசிடி கேமரா மாட்டினாரு. டேய், ஏண்டா? சாசாவுக்கு அடுத்து சிசி தான்டா வரும். சங்கீதம் தானே பட மாப்பிள்ள. சங்கீதம் தப்பால விட சொல்லுவாப்பா. தப்பால விடுங்க. குத்துப்பாட்டா அந்த கடலை கொல்ல ஓரத்திலே மா. ஐயோ என்ன இடையில அம்மா அம்மாங்கிறாரு? ஏன்டா ஊட இளங்குடி ஓடுற மாடுமா? ஏமா அவரால அம்மா விட்டு அலட்சணம் இருக்க முடியாதுமா. பத்தியாப்பா அம்மா 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 மேல போ, மயன் மாதிரி அம்மா மேல பாசமா இருக்க. ஏய் இதுல எடுத்து விடுங்க. நடுத்தரமா அத்தை அத்தை காலில் விழுகணும்ன்றார். அத்தைண்டு கையை விட விடு. ஐயோ என் புருஷ பக்கத்துல நிக்கையிலே கைய விட பாக்குறாரு. அம்மா தங்கச்சியை கூப்பிடு. அம்மா அவன் பாட்டே பாடலையடா. பாடலம்மா. பாடுனானா? நீ எப்படியே புலம் தள்ளிடுற. அதனால பாடுறா. மாப்பிள்ள ஆமா டாடி டாடி அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா ஏய் நீ மாப்பிள்ளை குதி கிட்டிக்கிட்டே இருக்க, நான் போறேன். போ. புரிஞ்ச வேணாட்டா போ. இந்த தண்டியை வளர்த்து வச்சு மாப்பிள்ளை வந்திருக்காரு, வெக்கப்பட்டு அடக்கொடக்கமா நெல்லு பாப்போம். ஏம்மா இவ்வளவு அடக்கம் ஆகாதுப்பா செல்லக்கட்டி. அடி ஏத்தா. விரல்லயே கோலம் போடணும். ரெண்டு பிள்ளையும் லூசு பிள்ளையா இருந்தா நான் என்ன பண்றது? ஐயோ மாப்பிள்ளை என்னத்தையும் தேடுறாரு. இந்த மண்ணுக்கு வணக்கம் சொல்றது இல்லையா? அரைஞ்சுருண்டாண்ணா நீ என்ன காட்சி கொடுத்துட்டே இருக்க விளக்கா பையன் பையனு. இதோ நிக்கியா இருக்கும் இல்ல இல்ல மாப்பிள்ளை இங்க இருக்க. அங்க கட்டி ஏமா இதுக்கு முன்னாடி கபடி பிளேயர்மா அந்த போனஸ் கோட்டை தொட்டுட்டே வருவாரு. மாப்பிள்ளை பொண்ணை கிளி மாதிரி வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க மாப்பிள்ளை. ஹலோ நீங்க சூப்பரா இருக்கீங்க.
ஏமா முத லாவுவாரு நல்லா போட்டுக்கிட்டு பண்ணாரு. அதே என்ன கண்ணாமூச்சி விளையாட்டா? பொண்ணை கண்டுபிடிங்க. என் தங்கச்சி எங்கிட்ட இருக்கு லெஃப்ட் சைடுல. ஆய் வருதா? அந்த இருட்டுக்குள்ள போவோமான்னு கேட்கிறாரு. சிரிப்பு காட்டத்தான அந்த நாடகமே. சரி சரி அப்பா அப்பா இருட்டாயிருச்சு. ஆமா காலையில நம்ம குலசாமி கோயில்ல தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கல்யாணம். சரி நம்ம எல்லாரும் படுத்து தூங்கிட்டு தாலி கட்டானா ஒன்னா படுக்கிறதா? என் பக்கத்துல இந்த ஆளை படுக்க வச்சுக்கிறேன். மாப்பிள்ள என் பக்கத்துல படுத்துக்க. காலையில விடிஞ்சவனே தங்கச்சி உன கல்யாணம். இன்னைக்கு உங்க அப்பா தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னாருப்பா. காவலுக்கு தோட்டத்துக்கு காவலுக்கு போறேன்னாரு. போறீங்களா? அப்பா நீ போய் தோட்டத்துல போய் படுப்பா. ஐயோ ஐயோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்கிட்ட படுறீ. நான் படுக்கிற இடத்துல அவன் மாப்பிள்ள என் பக்கத்திலே படுத்துக்கிறேன். ஏய் நான் படுக்கிற இடத்துல அவன் படுக்கிற இருடா கோடி வேணுமா வேணாமாடா? ஏண்டி செல்லம்? ஐயோ ஏங்க அப்பா ரெடியா இருக்க. படுக்கல புள்ளைங்களோட படுக்க போறோம். மாப்பிள்ள என் பக்கத்துல படு. அதே மாதிரி 1க்கு 2க்கு வந்துச்சுன்னா என்னை எழுப்புடா. நீ பாட்டுக்கு மேல அடிச்சு விட்டுற கூடாது. கண்மாரி பண்ணுங்க. என்ன பண்ணி என் புருஷங்கிட்ட என்னைய ஒரு வார்த்தை பேச விடுறீங்களா? சுக்கரத்தை அடிச்சிருச்சா? மாப்பிள்ள 1க்கு இருக்கிற இடத்த காட்டு. கொஞ்ச நேரத்தில் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறது தானே. ஏன்னா நீ அந்த உருவம் போற என்னன்னு கூட இவ என்னடா நேரம் 12 மணி டிங் டங். பொழுதன்னைக்கு நீ என்னத்தை தின்று தொலைச்சேங்கவா? ஆய் வருதா? இங்கே வா மாப்பிள்ள. நான் எத்தனை ஸ்டெப்பு வைக்கணும்னா அத்தனை ஸ்டெப்பு தான் பாத்ரூம். ஆமாம் 4 ஸ்டெப்பு வச்சு போனேன்னா பாத்ரூம். போயிட்டு வந்து படுத்துக்க போடா. அரே பாத்ரூம் இங்க இல்லடா மாப்ள.
அம்மா தாயா கட்டம்மா. என்னடி கப்பு கப்பு? ஐயோ இப்ப ஏதோ திமிங்கிற என் மேல படுத்த மாதிரி இருந்துச்சு. எங்கே தப்பிச்சு போக பார்க்குறேன். எப்பா ஏம்மா ஏய் விடுமா, என்ன முண்டமாக்கி விட்டு போவ. ஐயோ நீ இருக்கேலையே மாமியாரை தூக்கி போட்டு அது அம்மா என்ன நடந்துச்சு? ஏன் ஆளால கத்திக்கிட்டு இருக்கீங்க? இருமா டேலை கையை மணிக்கூட்டோட ஒடிச்சு போய் மச்சான் மயில பூங்கினேன். ஏண்டா என் தங்கச்சி கட்டி பிடிச்சு வேலை முடிஞ்சா? மாப்பிள்ள நீ போய் படுத்தது எங்கள் அம்மாடா. இதில் போய் படுத்த என் தங்கச்சிக்கு வித்தியாசம் தெரியலடா. என்னப்பா சந்தேகப்படையில? சந்தேகப்படாம என்ன? நீங்க கூட என்ன இப்படி கட்டி பிடிக்கல. கட்டியவே பிடிச்சிட்டானா? எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு கடை வீதிக்கு போனா அம்மாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ ஏன்டா உனக்கு கவலைப்படாதடா தங்கம். உனக்கு எதுல சந்தேகம் பாரு. என்னங்க மாப்பிள்ள சந்தேகமா இருக்கீங்களா? சோதிச்சு வேணா பாருங்களேன். அவரு ஏங்க சந்தேகப்படையிலா சோதிங்க. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன் வாழ்க்கை பிரச்சனை நீங்க சந்தேகம் என்னப்பா காய்ச்சி அடிக்காது ஊசி போடுச்சா? எதுல ஊசி போடணும்? ஏலே சுப்ப எங்கடா திறக்குற? நல்லா கம்மா கண்ட மாதிரி. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னம்மா அப்படி சந்தேகத்திலேயே திறப்பமா? ஐயோ ஏடா அப்புறம் இப்படி கிளி மாதிரி பொண்ணு இருக்கல மாமியாரை வந்து கட்டி பிடிச்ச சந்தேகம். சோதிச்சு பாருங்க. ஐயோ நான் போக மாட்டேன். பத்தாள்கிட்ட இது எத்தனை? மாப்பிள்ள ஒன்றே குலமென்று பாடுவோம். ஒண்ணு என்னப்பா இது எத்தனை? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். ஆ? ரெண்டு நீ கேளுமா. இது என்ன? மூன்றெழுத்தில் என் மூணு 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 ஏதோ கூட்டணி மாதிரி தெரியுது. ஏய் இது எத்தனை? மாப்பிள்ள சொல்லுங்க. என்னடா ஊம் போடுற? எத்தனை? எத்தனை? அப்பா அவருக்கு உண்மையிலே பார்வை தெரியாது. உலகத்துல அப்பா பார்வை தெரியாம எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நம்ம போல வாழ்றாங்கப்பா. நம்மள்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அந்த காசை வச்சு இவர் கண் ஆபரேஷன் பண்ணா சரியாயிரும்ப்பா. அப்படி ஆளுக்கு நம்ம வாழ்வு கொடுக்கணும். இப்படி உள்ளவங்களுக்கு வாழ்வு கொடுக்க நினைச்சு நம்ம பெருமைப்படணும்ப்பா. பெருமைப்படணும்ப்பா. நம்ம வீட்டு மாற்றம் ஒரு குறை இல்லை. மாற்றுத்திறனாளி எல்லாருமே நம்ம உறவுகள் தானப்பா. நம்ம உறவு தங்கச்சி கட்டி மேளம் கட்டி மேளம் டும் 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 டும். மாப்பிள்ள மாலையை போடுங்க.
ஏப்பா நீ போய் என்ன செய்ய போற? ஏத்தா நீ இங்க வாத்தா ஏத்தாவை கொடுக்குட்டு கையில கொடுங்க மாப்பிள்ள. பி கள்ளப்பட்டி மண்ணில் பிறந்து ஈச்சம்பட்டியில் வாழ்ந்த எம் தெய்வம் ஒன்றிய கவுன்சிலர் அவள் சார்பாக 501. நன்றி நன்றி. நீலகண்டன் ஹலோ ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பழகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பழகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. காரி மாடு 2 ஒட்டி உள்ள மாட்ட சேர்த்து ஒட்டி காரி மாடு 2 ஒட்டி உள்ள மாட்ட சேர்த்து ஒட்டி பசுபழகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவர் மகனை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. உஜலம்பட்டி மாடு ஒட்டி ஆப்ப நாடு வண்டி ஒட்டி பசுபழகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நம்ம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையா. எக்குளமோ வணங்குதோவர் ஆசை செல்லாயி தேவரையா நம்ம குல தெய்வமடி நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. 6 அடி உயரத்தில அருவா குடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வாராரு முக்கிய தேவர் வாராரு வீரன் முக்கிய தேவர் வாராரு எங்கள் மாவீர முக்கிய தேவர் வாராரு. 6 அடி உயரத்தில அருவா குடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வாராரு புலித்தேவன் வாராரு வீரர் முக்கிய தேவர் வாராரு எங்கள் உசலம்பட்டி முக்கிய தேவர் வாராரு. 6 அடி உயரத்தில அருவா குடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு வீரர் தேவரையா வாராரு எங்கள் செல்ல மகன் தேவரையா வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு வீரன் முக்கிய தேவர் வாராரு எங்கள் மாவீரன் முக்கிய தேவர் வாராரு. 6 அடி உயரத்தில அருவா குடி புருவத்தில மனப்பறக்காவேசமா வாராரு வீரன் முக்கிய தேவர் வாராரு எங்கள் மாவீரன் முக்கிய தேவர் வாராரு. வெள்ளையனை எதுக்கத்தான வீரராக வாராரு. வெள்ளையனை எதிர்ப்பதாக வீரனாக வாராரு. வெள்ளையனை எதுக்கத்தான வீரனாக வாராரு
தேவர் மகன் வாராரு சித்தர் தேவரையா வராரு எங்கள் தெய்வமான தேவரையா வராரு